ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப அ இதுல நான் உங்களோட அந்த அ வ கே பேச்சு கேட்கறதுல வந்துட்டு நான் பெண் பதிப்பாளர் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இங்க உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் கல்வியில கரை சேராதவள்ன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஒரு பெண் பதிப்பாளரால தான் நான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கேன். அதே மாரி அம்மா அவங்க வந்துகிட்டு அ ராஜிம்மா வந்துட்டு இன்னைக்கு அவங்க ஒரு பெண் பதிப்பாளரா இருக்கிறதுனால தான், இன்னைக்கு என்னைய வந்துட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சிய நடத்து உன்னால முடியும் அப்படின்னு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், "அம்மா குருவி தலையில பனங்கா வைக்கிறீங்கம்மா" அப்படின்னு சொன்னேன். "இல்ல உன்னால முடியும்." அப்ப அவங்களுக்கு அது தெரியுது. அதனால தான் நம்ம பெண் அந்த ஒவ்வொரு துறையிலயும் நம்ம பெண்கள் வந்துகிட்டு வளர்ந்து வரணும். அப்படியே உள்ள உள்ள நம்ம அடக்கி இருக்கோம். உங்களோட இந்த இந்த கவிதை அந்த நூ பொன்வேலி அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துட்டு நீங்க அழகான ஒரு ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து எங்களுக்கு குடுத்துருக்கீங்க. இப்ப அதுக்காக உங்களோட அந்த பேச்சுல அந்த கருத்துக்கள சொல்றதுக்கு ரம்யா அவங்க வராங்க. ரம்யா அவங்கள கருத்து சொல்ல நான் அழைக்கிறேன் அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் ராஜிமா. ஆஹ் இந்த பொன்வேலி தொகுப்பு வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இது நான் அம்மா அனுப்பும் போது ரொம்ப இதுவா படிச்சிட்டு இருந்தேன். மகிழ் பேரின்பமும் இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள் கொண்ட ஒரு தொகுப்பா இருந்தது. இப்போ இந்த பொன்வேலின்னு பார்க்கும்போது அப்ப இது அந்த அந்த தலைப்புலயே வந்து இது பெண்ணியம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படின்னு தான் அந்த தொகுப்பை எடுத்து படிக்கும் போது அது பெண்ணியம் மட்டும் இல்ல, தோழர் கனிமொழி சொன்ன போல அதுல வந்து நிறைய சமூக பார்வைகள் நிறைய கொட்டி கிடக்கும். இப்போ இப்போ இந்த பெண் பதிப்பாளர் பத்தி சொன்னதெல்லாம் இந்த ஒரு ஒரு கவிதையை எடுத்துக்கும் போது அதுல இருந்து நம்மளுக்கு நிறைய யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கு பெண் பதிப்பாளர்கள் தேவைன்றது நம்ம அந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அதாவது எல்லா துறைகள்லயும் பெண்கள் போவோன்றத தவிர எங்களுக்கு வேணும், நாங்க பண்ணிக்கிறோம், நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அங்க வந்து நிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த 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 விதத்தை நீங்க எடுத்து சொல்லும் போது ரொம்ப சிறப்பா இருந்தது தோழர். அடுத்தது வந்து நீங்க அந்த தேம்பூங்கட்டிக்கு வந்து அந்த தேம்பூங்கட்டினா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நிஜமா தெரியல. நான் தேடிதான் படிச்சேன். அத நீங்க அந்த குறுந்தொகை பாடுறத எடுத்து சொல்லும் போது இன்னும் அந்த கவிதை தேம்பூங்கட்டியா இருந்துச்சு. அதே போல சில குறிப்புகள்லாம் நீங்க எடுத்து எடுத்து சொன்னீங்க. அந்த நாங்குநேரி வரலாறு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். அதை இதோட பொருத்தி சொல்லும்போது இன்னும் அந்த கவிதைக்கு இன்னும் இன்னும் மெருகேத்தி நீங்க அந்த விளக்கம் சொல்லும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே போல பூமாலை புகழ்மாலை கவிதையும் சொன்னீங்க. அடுத்தது வந்து நீங்க அந்த பெண் சிறுத்தை கவிதை பத்தி சொல்லும்போது ஏன் பெண்களை எல்லாரும் நிலாங்கிறாங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சீங்க அந்த கவிதையை பத்தி பேசும்போது. அப்போ வந்து தோழர் கனிமொழி அவங்களுடைய கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு கவிதையில வந்து என்ன நிலா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, என்ன வந்து உன்னோட ஒப்பிடுறாங்க, நீ வந்து அதை நம்பாத பெண்ணே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு தோணுச்சு அந்த அந்த சமயத்துல அந்த கவிதை எனக்கு தோணுச்சு. அந்த பெண் சிறுத்தை படிக்கும் போது அதுல ஒரு ஆக்ரோஷம் பயங்கரமா இருந்துச்சு. அதுல என்ன குதிரை அப்படிலாம் நினைக்காத, சிறுத்தை அவ அப்படின்ற அந்த ஆக்ரோஷம் வந்து அந்த கவிதை படிக்கும் போதே அது ஒரு சிறுத்தை பாய்ச்சலாதான் இருந்தது. அந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது. அதே போல அந்த குதிரை யானை எல்லாத்தையும் அந்த கவிதை அப்படியே வரி 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 வரியா பிரிச்சுட்டீங்க, பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்கன்னு சொல்லணும். அவ்வளவு நல்லா இருந்தது. சிறுத்தை மேய்ச்சல் தான் சொல்றேன், மாடு மேய்ச்சல் சொல்லல. சிறுத்தை மேய்ச்சலா இருந்தது. அதே போல இந்த மார்ச் 8 செப்டம்பர் 22 நீங்க எல்லா பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் இந்த செப்டம்பர் 22 பத்திய தோழர் கனிமொழி அவர்கள் வந்து எப்பவுமே எடுத்து வைப்பாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப முதல் தடவை அவங்க சொல்லும் போது ஒரு நிகழ்வுல சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓ, செப்டம்பர் 22 ஒரு தேதி இருக்கா அப்படின்றது. இப்போ எல்லா கவிஞர்களும் இப்ப அம்மா கூட இந்த இந்த தொகுப்புல வந்து பெண்களுடைய மனநிலைய பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ சாதாரண இப்ப சொன்னாங்க இல்லையா, அறம் கெட்டவன் அப்படிங்கிறது, அது ஒரு அழகியல். அந்த அறம் கெட்டவன்ல வந்து ஒரு கள்ள தூக்கி போட்டுறான், அது கலங்கி கிடக்கு அப்படின்றது ஒரு அழகியல் தான். அது மறுப்பே கிடையாது. அதை உற்று நோக்கி பார்த்தோம்னா அதுல ஒரு பெண்ணு அந்த அந்த குலத்தை வந்து ஒரு பெண்ணா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போற போக்குல எவனோ ஒருத்த ஏதோ பண்ணிட்டு போறது அந்த பெண்ணுடைய ஆழ் மனசை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிற ஒரு பெண்ணியம் இருக்கு. அதையும் தாண்டி வேற மாதிரி பெண்கள்னு இல்லாம ஒரு மனிதன் எடுத்தோம்னா ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அறம் கெட்ட விஷயம்,
ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அவன் போற போக்குல செஞ்சுட்டு போற விஷயமா இருக்கும். ஆனா அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத ஆழத்த அந்த அந்த கவிதையில அவங்க வச்சிருப்பாங்க. அத கூட நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதே போல அந்த வெட்டி விடு அந்த மரத்த சொன்னீங்க இல்லையா? அதுல நீங்க வந்து தோழர் கனிமொழி வந்து மர மரம்ன்றத வச்சுதான் அம்மா எழுதியிருக்காங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது அதோடைய பொருள் மரம். அது உள்ள பார்க்கும்போது உங்களுக்கு படைப்பாளர்ன்னு ஒரு விஷயம் வந்த மாதிரி, எனக்கு வந்த விஷயம் வந்து ஒரு பெண், ஒரு அன்பு. ஒரு பெண்ணுன்னு கூட வேணாம். ஒரு மனிதன், ஒரு அன்பு. அதாவது வேணும்னா வந்து பேசுறது, வேணும்னா வந்து நம்ம கிட்ட வேலையாகும்போது வந்து பேசுவாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு வெட்டி விடணும்னா, ஒண்ணு அன்பா இரு, இல்ல விலகி போயிடு. சும்மா அப்பப்ப வந்து நடிக்காதன்னு நம்மளுக்கு உள்ள மனசுக்குள்ள ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும், தோணிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த வெட்டி விடுன்றத நான் அந்த அந்த விஷயத்துலதான் பார்த்தேன். அத படிக்கும்போது அதுதான் தோணுச்சு. நீங்க வந்து இப்போ தோழர் கனிமொழி சொல்லும்போது எனக்கு அப்படியே ஆமா இது ஒரு ஒரு படைப்பாளர்களுக்கும் அப்படிதானே. ஒரு படைப்பாளர் சும்மா உட்கார்ந்து வெட்டத்தை பார்த்துட்டு இருந்தா வார்த்தைகள் வந்து கொட்டிடாது. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தேடல் இருக்கணும். உள்ள படிச்சுக்கிட்டே இருக்கணும். வாசிப்புன்றது எவ்வளவு முக்கியம். அது இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற அந்த பார்வை வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுலயே வந்து கவிதை படின்னு ஒரு கவிதை இருக்கு. நீங்க அதை எடுத்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். நேரமின்மையினால அதை விட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமான தேவை அது இப்போ. அதுவும் பெண் கவிஞர்களுக்கு அது தேவை. இப்ப பெண் கவிஞர்கள்லாம் வந்து ஸ்லோவா செயல்படுறோன்ற வேற ஒரு கமெண்ட்லாம் வேற வந்துட்டு இருக்கு. அதனால இந்த கவிதைன்றது ரொம்ப தேவைன்னு தோணுச்சு. இப்ப நேரம் இருக்குன்னா அந்த கவிதையை நான் வாசிக்க விரும்புறேன். கவிதை நேரம் படி. இன்னும் கொடுக்கல. வாசிங்க. கவிதை படி அந்த கவிதையோட பேரு. சமூக சமூக சேலைகளை அவிழ்த்து எறி பெண்ணே, இயல்பே இயற்கை, இயற்கையே உண்மை, நீ நீயாக இருந்து கவிதை படி. சமூகத்தின் கொக்கரிப்பு வெள்ளையாகாது என்பான், கருப்பு கூடாது வா என்பான், செம்பழுப்பில் வா என்பான், குழம்பி வரும் வார்த்தைக்கு கொடுக்காதே மரியாதை. படைப்பரசியே, அது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வார்த்தை. படைப்பரசியே, சமூகத்தின் கட்டளையை கழற்றி எறி. அது வண்ணங்களை மாற்றும், நம் வடிவங்களை மாற்றும். குத்தில முளையின் கூர்மையை குறைக்கும் காலத்தின் கோலம் அது அலங்கோலம். சாகா கவிதை படைத்திடு. சமூகத்தின் கட்டளையை சவக்குழியில் போட்டுவிடு. உனக்குள் இருக்கும் ஊக்கத்தை எழுது, தாக்கத்தை எழுது, உணர்ச்சியை எழுது, பிழற்சியை எழுது. காலத்தால் நிற்பது கன்னிமனம் ஒன்றுதான். கவிதை படி. காலத்திற்கு ஏற்றபடி அல்ல, உள்ளத்தில் இருக்கும் உண்மையை, உலகுக்கு உணர்த்தும் உண்மையை, உச்சத்தை எட்டும் உண்மையை உறக்கப்படி பெண்ணே. ஊழி கடந்தும் ஒலிக்கும். இது ரொம்ப முக்கியம். மாறி வரும் சமூகம் மாற்றிவிடும் உணர்வுகளை. மாறாதது மனம், மாற்றாதே தினம். இது உண்மை. என்னன்னா, ஒரு காலம் கடந்து ஒரு படைப்பு நிக்கணும்னா ஒரு அந்த அந்த சூழல்ல அந்த சமயத்துக்கு அது என்ன இருக்கோ அதை எழுதிட்டு போயிட்டே இருக்கிறத தவிர, நிதர்சனமான உண்மை என்றைக்குமே இருக்கக்கூடிய உண்மை, அதை உறக்க சொல்லும் பொழுது அது காலத்துக்கும் கடந்து நிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நிறைய படைப்புகள் வரும்பொழுது அந்த படைப்புகள் அந்த காலத்துக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி படைப்புகள் வந்து அந்த நிமிஷத்துக்கு தோன்றத அப்படி எடுத்து அப்படியே கொடுக்கறது. அந்த மாதிரி அதுவும் படைப்பு தான். அது படைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம காலமும் கடந்து நம்மளுடைய படைப்புகள் இன்னும் நம்ம பாரதியை இன்னும் படிக்கிறோம்னா அவன் ஒரு பெரிய உண்மையை வச்சுட்டு போயிருக்கான் அவனுடைய படைப்புல. அது என்ன இன்னும் தேட தேட இன்னும் புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு படைப்புகள் பண்ணணும். அதுவும் ஒரு பெண் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா பெண்ணுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் இப்ப இந்த சமயத்துல தோழர் கனிமொழி சொன்ன மாதிரி பெரியாருக்கு அப்புறம் வந்து இந்த ஜெனரேஷன்ல நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் வெளியே வர்றதுக்கான தயக்கங்கள் நமக்குள்ளேதான் இருக்கு. அந்த தடைகளையும் தயக்கங்களையும் நம்ம தான் மீறி வெளியில வந்து படைப்புகள் கொடுக்கணும். அந்த படைப்புகள் வந்து என்றைக்குமே இருக்கக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு ரொம்ப அம்மா ஆழ்ந்து சொன்னது எனக்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு. நீ சொன்ன மாதிரி கனிமொழித்தோட சொன்ன மாதிரி நேரம் தான் பத்தல. இதுல நிறைய கவிதைகள் இருக்கிறதுனால ஒன்னொன்னு யோசிக்க வைக்குது, நிறைய சொல்ல வைக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா. கனிமொழித்தோட ரொம்ப அற்புதமா பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.
கனிமொழி எப்பவுமே அந்த கண்டென்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இன்டெப்த் செய்யக்கூடியவங்க. அவங்க முத்தமிழையாவுடைய கவிதைகள், அந்த மொழிபெயர்ப்பு, அதை பற்றி ஒரு 4-5 கட்டுரைகள் கிட்ட எங்களுக்கு பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதனாலதான் நான் அவங்க கிட்ட இந்த தடவை சரி நம்மதையும் கொடுத்து பார்ப்போம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்தேன். அவங்க ரொம்ப அழகா அதை செய்தாங்க. அந்த சங்க இலக்கியம் அவங்க சொன்ன மாதிரி பொதுமக்கள் இலக்கியம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு எடிட்டட் டெக்ஸ்ட். எடிட் பண்ண காலமும் வேற. ரொம்ப லேட்டர் பீரியட்ல 9th to 10th 11th அந்த செஞ்சுரிஸ்ல தான் அதை வந்து எடிட் பண்றாங்க. அதனாலதான் நமக்கு அந்த பௌத்த சமண சமயங்கள் பற்றிய எந்த தகவலும் அதுல வந்து இருக்காது. ஏன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு வரை எழுதப்பட்டதுதான் சங்க இலக்கியம். பழைய அந்த புறநானூறு, அகநானூறு இதெல்லாம். அதுல வந்து நமக்கு புறச்சமயங்கள் பற்றிய தகவல்கள் குறைவு. அந்த காலகட்டத்துல எல்லாமே இருந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டு வந்து புத்தருடைய காலம். அப்ப இங்க வந்து பௌத்தம், சமணம் எல்லாம் வந்துருச்சு. ஆசீவகம் இருக்குது. ஆனா அதை பற்றி வந்து தெளிவாக இல்லை. அதுக்கு காரணம் அவங்க அதை எடிட் பண்ணது பின்னாடி. சைவ சமய பேரழிச்சி ஏற்படுற அந்த காலத்துக்கு நடுவுல தான் அந்த எடிஷன் நடக்குது. அப்போ நிறைய அதை எடிட் பண்ணிட்டாங்க. சோ எது தி பெஸ்ட்னு தெரியுதோ அது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னொன்னு, அது நில உடைமை சமுதாயத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் அதுல அந்த அறத்தோடு நிற்றல்ன்றதுல வந்து அந்த ஒரு புரோட்டோகால் காட்டுவாங்க. தோழி வந்து தலைவியுடைய காதலை பற்றி தோழி தன்னுடைய தாய் செவிலி தாயிட்ட சொல்லுவா. அவ அம்மா நற்றாயிட்ட சொல்லுவா. அவங்க போய் அப்புறம் ஹஸ்பண்ட சொல்லுவாங்க. அந்த ஆர்டர்ல தான் அது போகும். எடுத்தடுப்புல இந்த பொண்ணு போய் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ நான் லவ் பண்றேன்னு சொல்லாது. அப்படிப்பட்ட ஒரு நில உடைமைத்துவ சமுதாயத்தை பற்றிய இலக்கியம் தான் சங்க இலக்கியம். அடுத்து இன்னொன்னு வந்து இந்த வெள்ளாடுகள், நான் ஒரு சிறுத்தை, அப்புறம் இன்னொரு கவிதை நீங்க சொன்னது, அது 3 வந்து எனக்கு எழுதுறதுக்கு கிடைத்த ஒரு நல் வாய்ப்பு. என்னடனா, என்னுடைய தம்பியும் மாணவருமான அம்பலவாணன் கேட்டிருந்தாரு. அம்பலவாணன் யாருன்னா சி இலக்குவனார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தீப்பொறியாக விளங்கிய சி இலக்குவனாருடைய மகன், கடைசி மகன், கடக்குட்டி. அவர் வந்து அம்பலவாணன். இப்ப உங்களுக்கு சி மறைமலை தெரிஞ்சிருக்கும், அவர் திருவள்ளுவன் இலக்குவனார் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து கடக்குட்டி. அவர் மானுடம்னு ஒரு இதழ் நடத்துறாரு. அப்போ எப்பவாவது ஒரு சமயம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அக்கா ஒரு கவிதை அனுப்புங்க, அக்கா ஒரு சிறுகதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. எங்க கிட்ட ஜேர்னலிசம் படிச்சவர், டெவலப்மெண்ட் ஜேர்னலிசம் படிச்சவர். அவரு கேட்கும் போதுதான் இந்த கவிதை மனம் சாணை பிடித்தது அப்படின்ற அந்த கவிதை, வெள்ளாடுகள், நான் ஒரு சிறுத்தை, அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல ஒரு பெண்ணிய கவிதை, இதெல்லாம் அவருக்கு எழுதினது. மற்றபடி மற்றதெல்லாம் அப்பப்ப தோணும் போது எழுதி வைத்தவைதான். இது இந்த ரோஜா மொட்டுன்றது ஒரு சித்திரங்கள், சும்மா வர்ற பேஸ்புக்ல வர்ற படங்களை பார்த்து 4 லைன் பிரிண்ட் பண்ணி அப்படியே அதை படங்களா சேர்த்து வச்சேன். அந்த ரோஜா மொட்டு கவிதை ஆனா பிரிண்ட்டுக்கு வரும்போது, இப்ப நம்ம சிறந்த பதிப்பகம் விருது வாங்கியிருப்போம், சந்திரோதயம் பதிப்பகம். அதற்கு மூல காரணமாக இருந்தது சந்திரிகா தான். அவங்கதான் புக்கு நீங்க ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பிங்கன்னு 2018 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை ஆரம்பிச்சது பாருங்க. இப்ப NCBH, கிழக்கு பதிப்பகம், டிஸ்கவரி சேனல், டிஸ்கவரி பேலஸ், இந்த மாதிரி நல்ல பதிப்பகங்கள், செல்வாக்கு பெற்ற பதிப்பகங்கள் விருது வாங்குற ஒரு நேரத்துல நம்ம சந்திரோதயம் பதிப்பகத்துக்கும் விருது கிடைச்சிருக்குது. அதுக்கு காரணம் சந்திரிகா எழுதின புக்கு தான், ஊடக சட்டங்கள் அப்படின்னு ஒரு நல்ல புக்கு. அதுக்கு சிறந்த நூல் பரிசும் அதுக்குரிய பதிப்பக விருது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த பெண்கள் பதிப்பகம் நடத்துறனாலதான் நம்ம கவிதையை நம்மளே போட்டுக்க முடியுது. இப்ப இதை எடுத்துக்கிட்டு NCBHக்கோ கிழக்கு பதிப்பகத்துக்கோ டிஸ்கவரிக்கோ போயிருந்தா அவங்க நிச்சயமா போட போறது இல்ல. அப்ப நம்மளே என்ன, இப்ப இவங்க சம்சுல் ஹுத்தாபான்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு திருச்சியில கோதைன்னு ஒருத்தவங்க அவங்க புக்க போட்டாங்க. இல்லைன்னா ஆறா படிச்ச பொண்ணா அப்படின்ட்டு அங்கேயே முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. அவங்க என்ன படிச்சாங்கன்றத பார்க்கல, அவங்க என்ன படைச்சாங்கன்றத பார்த்தாங்க. அதனால இவங்களுடைய எழுத்துக்களை படிக்கும் போது இவ்வளவு நல்லா இருக்கே, சிறப்பா இருக்கேன்னு அவங்க அதை பப்ளிஷ் பண்றாங்க. அப்ப பெண்கள் கையில ஒவ்வொரு துறையும் வரும்போது அது பெண்களுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் உறுதுணையாக இருக்கு. அந்த மாதிரிதான் எனக்கு வந்து இந்த பதிப்பகம் சந்திரிகா மூலம் அவங்களுடைய ஊக்கத்தின் பேரில் தொடங்கி அது நடந்திருக்கு.
அந்த ரோஜா மொட்டு வந்து இப்ப சம்சுலுதா பானு, சந்திரசேகரன் சார் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டின பிறகுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து அடுத்தது மகிழ் பேரின்பம் கொடுத்தேன். இப்போ இது நம்ம பொன்வேலி பார்த்திருக்கோம். பொன்வேலியில முதல்ல அட்டப்படத்துல ஒரு இந்த முள்வேலி வச்சிருந்தோம். தாலிக்கு மேல ஒரு முள்வேலி படமும் வச்சிருந்தோம். அது எவ்வளவு தூரம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு. அப்புறம் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரும், வேண்டாம் இது மட்டும் இருக்கட்டும், ஒரு ரோஜா மட்டும் இருக்கட்டும், அதுவே நமக்கு கொஞ்சம் கன்வே பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த படத்தை எடுத்தது. ரொம்ப நன்றி. எல்லாரும் சிறப்பா இந்த மதிப்பாய்வது செய்வீங்க. ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப நன்றி. ரம்யாவுக்கு நன்றி, கனிமொழிக்கு நன்றி, நாகரத்னம் டீச்சர் அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள்மா. சந்திரோதயம் பப்ளிகேஷன்ஸ்க்கான வாழ்த்துக்கள். நன்றி. அவங்கதான் அத இதுக்குதான் நல்ல இந்த பணங்காசை விட மக்கள் முக்கியம்ன்றது. நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கும்போது நம்மள நல்ல வழியில திசை திருப்புவாங்க, ஊக்கம் கொடுப்பாங்க. அப்ப அந்த நன்மைகள் நமக்கும் தானே கிடைக்குது. அது ரொம்ப எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி கனி, அப்புறம் மேனகா நரேஷ், சம்சுலுதா பானு இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து என்னோடு பயணிச்சுக்கிட்டே வர்றாங்க 2 வருஷத்துக்கு. இந்த தமிழனங்கு பத்திரிகையெல்லாம் இவ்வளவு தூரம் நடத்துறோம்னா தொடர் பயணம் தான். அதனால நல்ல மனிதர்கள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம நல்ல வழியில வெற்றி பாதையில பயணிப்பது எளிது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அனைவருக்கும் நன்றி. கனிமொழி தோழர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. ரம்யாமா உங்களுக்கு கருத்து சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் தமிழனங்கு நம்ம நிகழ்வு நம்ம பெண்கள் சார்பில் நம்ம ராஜ அவங்க அம்மாவுக்கு வந்துக்கிட்டு நம்ம இந்த அவங்களோட பதிப்பகம் பரிசு பெற்றதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாழ்த்துவோம், அவங்கள பாராட்டுவோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.